Good morning students. SSLC Science English Medium Unit 8 Periodic Classification of Elements Part 4 உங்கள் சிந்தனைக்கு. இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம கடைசியாக எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பவுலிங் ஸ்கேல் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோன்னு சொல்லி சொன்னோம். நம்ம இந்த பவுலிங் ஸ்கேலை வச்சுட்டு எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எந்த ரெண்டு எலமெண்ட் ஒன்றா கம்பைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அந்த ரெண்டு எலமெண்ட்டோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியோட வேல்யூவோட டிஃபரன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மார்ஜின் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 1.7 அப்படிங்கிறது மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 1.7 அப்படிங்கிறது மாதிரி வந்தது அப்படின்னாக்க அப்போ அது அயானிக்காக இருக்கலாம் அல்லது கோவேலண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். சப்போஸ் இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் லெஸ் தேன் 1.7 அப்படின்னாக்க பாண்ட் வில் பி கோவேலண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆர் இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1.7 அப்படின்னாக்க பாண்ட் வில் பி அயனிக். ஸோ 1.7 ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், ரெண்டும் ஒன்றோட ஒன்று கம்பைண்ட் ஆகும்போது அது ரெண்டுக்கு இடையில இருக்க எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம். எது லார்ஜர் நம்பரோ அதுலேருந்து ஸ்மாலர் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ லெஸ் தேன் 1.7 இருந்தது அப்படின்னாக்க அந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு இடையில இருக்கிற பாண்ட் வந்து கோவேலண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாமல் கிரேட்டர் தேன் 1.7 இருந்தது அப்படின்னாக்க தென் த பாண்ட் பிட்வீன் த டூ எலமெண்ட்ஸ் வில் பி அயானிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். So find the electron negativity difference between the two atoms. When the two atoms are bonded together, the difference between the electron negativities can tell about the qualities of their bond. Subtract the smaller electron negativity from the larger one to find the difference. ரெண்டு வேல்யூ இருக்கும், ரெண்டில் எது கூட இருக்கோ அதுலேருந்து குறைச்சலா உள்ளதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், if we are looking at the molecule HF, we would subtract the electron negativity of hydrogen from fluorine. ஸோ ஹைட்ரஜனுக்கு வந்து 2.1, ஃப்ளூரினுக்கு வந்து 4.0. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 4.0 - 2.1 = 1.9 வரும். இந்த 1.9 அப்படிங்கிற வேல்யூ கிரேட்டர் தென் 1.7 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த ஹெச்எஃப்ல ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த பாண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அயானிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் எந்த ரெண்டு எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், அதோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருப்பாங்க அல்லது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கணும். அப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எது பெரிய நம்பரோ அதுலேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 1.7 கம்மியாக இருந்ததுன்னா கோவேலண்ட்டு, 1.7 கூட இருந்தால் அயனிக் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்ததுனாக்க அல்லது 2 மார்க் சம் வந்ததுனாக்கா போட தெரியணும். ஸோ இதிலே நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரெடிக்ட் த நேச்சர் ஆஃப் த பாண்ட் இன் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மாலிகூலோட நேம் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதே பேஜ்லேயே நமக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாலிகூல்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலேருந்து எடுத்து ஹெச்எஃப் மட்டும் ஒன்று ஏற்கனவே ப்ரியர் செக்ஷனில் போட்டிருக்கோம். நீங்கள் பாக்கி இருக்கக்கூடிய இந்த 5 எலமெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி அது லெஸ் தேன் 1.7 இருந்தால் கோவேலண்ட்டுன்னு எழுதுங்க, கிரேட்டர் தென் 1.7 இருந்ததுனாக்க அயானிக் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இதை நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்தாப்புல மெட்டலர்ஜி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னாக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கால்வாசி பொருட்கள் எல்லாமே எதால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மெட்டல்ஸால் தான் ஆயிருக்கு. ஏன் நம்ம குடிக்கிற தண்ணியிலையும் கலந்துருக்கு, அதேமாதிரி நம்ம உடம்பு ஹியூமன் பாடி அதுலேயும் நிறைய மெட்டல்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அயான் இதெல்லாம் நம்ம ஹியூமன் பாடியிலே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ இந்த மெட்டல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு வேணும். மெட்டலர்ஜி இஸ் எ சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஓர்ஸ். இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஓர்ஸ், அதாவது இடத்துலேருந்து நம்ம வெட்டி எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா அது ஓர்ஸோட தான் கலந்து இருக்கும், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும் அதில். இப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க மெட்டல்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ பிரித்து எடுக்கிறோங்கிறதுக்கு தான் எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல்ஸ். எதுலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஃப்ரம் தேர் ஓர்ஸ்.
ஸோ ஓர்ஸ்லேருந்து மெட்டல்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்கிறது. அண்ட் மாடிஃபைங் த மெட்டல்ஸ் இன்டு அலாய்ஸ் ஃபார் வேரியஸ் யூசஸ். மெட்டல்ஸை தனியாக பிரித்து எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற கேரக்டரோடு இருக்கிற மெட்டல்ஸை ஒன்றா கம்பைன் பண்ணி அலாய்ஸாக மாற்றி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற திங்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் their ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் their ஸ்ட்ரக்சுரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இதுதான் நமக்கு மெட்டலர்ஜி அப்படிங்கிறதுக்குள்ள 2 மார்க் டெஃபினேஷன் புக்கில் இருக்கிறத பார்த்து குறிச்சிக்கோங்க. இப்போ மெட்டல்ஸ் எங்கெங்கே பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, மெட்டல் அயன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு கீப் த ஹியூமன் பாடி ஹெல்த்தி பிகாஸ் செவரல் கிரிட்டிக்கல் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஹியூமன் டிபெண்ட் அப்பான் their presence and their absence ஆர் ஸ்கார்சிட்டி மே lead to disease. நம்ம உடம்புல என்ன சொல்லியிருக்கோம், நிறைய மெட்டல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அயன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அதோட ப்ரெசன்ஸ் ஹியூமன் பாடியில் கண்டிப்பாக இருந்தால் தான் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக நடக்கும். சப்போஸ் அதோட குவான்டிட்டி ஒன்று இன்க்ரீஸ் ஆனாலோ அல்லது டிக்ரீஸ் ஆனாலோ அல்லது இல்லாமல் போனாலோ நமக்கு டிசீஸ் வரும் அப்படிங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, சோடியம் இருக்குது, பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், அதெல்லாம் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்கு, மாலிப்டினம், காட்மியம், இதெல்லாம் நமக்கு தேவைப்படக்கூடிய அதர் ரொம்ப குறைவான அளவுக்கு தேவைப்படக்கூடியது. ஸோ எமங் திஸ் மெட்டல்ஸ் த மோஸ்ட் நோட்டபிள் தட் யூஷுவலி எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அயன்ஸ் ஆர் அயன் Fe, CO, நிக்கல், கால்சியம், காப்பர், ஜிங்க் அண்ட் குரோமியம். இதெல்லாம் நமக்கு அயானிக் ஃபார்மில் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காக கொடுத்துருக்கோன்னு பார்த்தாக்க, ஹியூமன் பாடி ஆல்சோ நீட்ஸ் சம் குவான்டிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இப்போ ஹியூமன் பாடியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, சோடியம், பொட்டாசியம், மேக்னீஷியம், கால்சியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க், மாலிப்டினம் அண்ட் காட்மியம், இதெல்லாம் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ எலமெண்ட்ஸ் இன் த ஹியூமன் பாடி. The deficiency of iron and cobalt leads to anemia. Then Cu leads to brain and heart diseases and anemia. Zinc leads to growth retardation and skin changes. Calcium leads to bone deterioration and chromium reduces glucose tolerance. ஸோ இதெல்லாம் நமக்கு பாடியில் எவ்வளவு மெட்டல்ஸ் ப்ராப்பராக இருக்கணுமோ அதோட கம்மியானதுனாக்க இது மாதிரி டிசீஸ் நமக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். தென் எலமெண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன். இதில் ஆக்சிஜன் தான் மேக்ஸிமம் குவான்டிட்டி. தென் நெக்ஸ்ட் கார்பன், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன், அதுக்கப்புறம் ரிமைனிங்கெல்லாம் ஒரு மினிமம் குவான்டிட்டியில் ஹியூமன் பாடியில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. தென் ஹியூமன் பாடி அதில் ஆக்சிஜன் 65%, கார்பன் 18.5%, ஹைட்ரஜன் 9.5, ஹைட்ரஜன் 9.5, நைட்ரஜன் 3.2, கால்சியம் 1.5, பாஸ்பரஸ் 1, அதுக்கப்புறம் பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம்லாம் மினிமம் குவான்டிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் லெஸ் தேன் 1 நிறையா இருக்குது பாருங்கள் கீழே. போரான், குரோமியம், கோபால்ட், காப்பர், ஃப்ளூரின், அயோடின், அயர்ன், மேங்கனீஸ், மாலிப்டினம், செலனியம், சிலிக்கான், டின்னு, வெனடியம், ஜிங்க், இதெல்லாம் லெஸ் தேன் 1% நம்ம ஹியூமன் பாடியில் இருக்குது. ஸோ மெட்டலர்ஜி டெஃபினேஷன்ஸை திருப்பி ஒரு முறை பார்த்துருவோம். Metallurgy is a science of extracting metals from their ores and modifying the metals into alloys for various uses based on their physical and chemical properties and their structural arrangement of atoms. So, physical property, chemical property base பண்ணி நம்ம அலாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ அந்த அலாய்ஸை எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்த்தாக்கா, அதோட ஓர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அந்த ஓர்ஸ்லேருந்து மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற அந்த ப்ராசஸை நம்ம மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். A metallurgical process involve 3 main steps as follows. என்னென்ன ஸ்டெப்பில் நம்ம ஓர்ஸ்லேருந்து மெட்டல்ஸை ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் ஓர். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர். ஸோ எர்த்துலேருந்து ஓராக எடுக்கிறோம். அதில் மெயினாக என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணுற மெத்தடு. அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் ஓர். செகண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல். இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு மெட்டல். ஓர், அந்த ஓரில் ஆக்சைட்ஸ் இருக்கலாம், சல்ஃபைட்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணி அதுலேருந்து மெட்டலை நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறோம்.
Then refining of the metal, it is the process of purification of metal. So metal எடுத்துறோம், அந்த மெட்டலை பியூரிஃபை பண்ணுற மெத்தட் தான் ரீஃபைனிங் ஆஃப் த மெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ வாட் ஆர் த 3 மெயின் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல், ரீஃபைனிங் ஆஃப் த மெட்டல் அப்படிங்கிற 3 ஸ்டெப்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க ஓர்லேருந்து பியூர் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் டெர்மினாலஜி இன் மெட்டலர்ஜி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மினரல்ஸ். A mineral may be a single compound or a complex mixture of various compounds of metals found in the earth. ஸோ எர்த்தில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மினரல்ஸில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க சிங்கிள் காம்பவுண்டாக இருக்கலாம், ஆர் காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் வேரியஸ் காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம், தட் இஸ் மெட்டல்ஸோட வேரியஸ் காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம். எல்லாம் சேர்ந்து நம்ம எர்த்துலேருந்து எடுக்கிறது தான் நம்ம மினரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் ஓர், the mineral from which a metal can be readily and economically, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. the mineral from which a metal can be readily and economically extracted on a large scale is said to be an ore. mineral அப்படின்னா என்னன்னு சொல்லி மேலே பார்த்துட்டோம் நம்ம. ஆனால் ஓர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க எந்த ஒரு பர்டிகுலர் மினரல்லேருந்து ஒரு மெட்டலை ரெடிலி, தட் இஸ் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எக்கனாமிக்காகவும் இருக்கணும், லார்ஜ் குவான்டிட்டிக்கு அதில் மெட்டல்ஸ் அவைலபிளாகவும் இருக்கணும். இது மாதிரி எந்த மினரல் இருக்கோ அந்த மினரலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தாக்க ஓர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெடிலி அப்படின்னாக்க ஈஸியாக அந்த ஊர்லேருந்து நம்ம மெட்டல்ஸை எடுக்கக்கூடியதாக இருக்கணும். எக்கனாமிக்கலி அப்படின்னாக்க காஸ்ட் வைஸ் வந்து சீப்பராக இருக்கணும். ஆனால் லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னாக்க அந்த ஊர்லேருந்து நிறைய நமக்கு மெட்டல்ஸ் கிடைக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கிற அந்த மினரலை தான் நம்ம ஓர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஓர் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லி பார்ப்போமா? இப்போ அலுமினியத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தோம்னாக்க கிளே, அதுலேருந்து நமக்கு அலுமினியம் கிடைக்குது. பாக்சைட் அப்படிங்கிறதுலேருந்து அலுமினியம் கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு மினரல்ஸ். கிளே அப்படிங்கிறதும் பாக்சைட் அப்படிங்கிறதும் மினரல்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, கிளேனாலும் பாக்சைட்னாலும் ரெண்டுமே மினரல் தான். ஆனால் ஓர்னால் நம்ம என்ன சொல்கிறோம், எந்த மினரல்லேருந்து ரெடிலி எக்கனாமிக்கலி லார்ஜ் ஸ்கேலில் நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ கிளே அண்டு பாக்சைட்டில் எதுலேருந்து நமக்கு வந்து நிறையா அலுமினியம் கிடைக்குது, எக்கனாமிக்காகவும் இருக்குது, ரெடிலி அவைலபிளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா பாக்சைட்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ 2 minerals of aluminium, but aluminium can be profitably extracted only from bauxite. ஸோ கிளேலேருந்து நம்ம அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை விட பாக்சைட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ஈஸியாகவும் இருக்கும், எக்கனாமிக்கலி சீப்பராகவும் இருக்கும், நிறையாவும் கிடைக்கும். ஹென்ஸ் பாக்சைட் இஸ் அண்ட் ஓர் ஆஃப் அலுமினியம். கிளே பாக்சைட் ரெண்டுமே நமக்கு மினரல். இதில் எது ஓர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பாக்சைட் அப்படிங்கிறத நம்ம ஓர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்டு கிளே இஸ் இட்ஸ் மினரல். கிளே அப்படிங்கிறது மினரல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரெண்டு கிளே பாக்சைட்டு ரெண்டுலேருந்து எதுலேருந்து நமக்கு எக்கனாமிக்காகவும் சீப்பராகவும் கிடைக்கிது, ரெடிலி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா பாக்சைட்லேருந்து தான் கிடைக்கிது. அதனால் எந்த மெட்டல் வந்து அதோட ஓர்லேருந்து ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மைனிங். மைனிங் அப்படின்னா தெரியும், பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் த ஓர்ஸ் ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட். எர்த் கிரஸ்ட் அப்படின்னாக்க இன்சைடு த எர்த்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மைன் பண்ணி வெளியில் கொண்டு வர்றது, அதுதான் மைனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். காங் ஆர் மேட்ரிக்ஸ், த ராக்கி இம்ப்யூரிட்டி அசோசியேட்டட் வித் அன் ஓர். ஓர் அப்படிங்கிறது மெட்டல்ஸோட சேர்ந்து கிடைக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறோம். அதோட இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும். ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் அசோசியேட்டட் வித் அன் ஓர் இஸ் கால்டு காங் ஆர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ளக்ஸ். இட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த ஓர் டு ரெடியூஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் அண்ட் டு ரிமூவ் த இம்ப்யூரிட்டிஸ். அதாவது நம்ம மைன் பண்ணி எர்த்துலேருந்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதர் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா மோல்டன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் தான் என்ன பண்ணணும், இம்ப்யூரிட்டிஸை பிரிக்கிறது மாதிரி இருக்கும். அப்போ மோல்டன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம டெம்பரேச்சர் நிறையா கொடுக்குறது மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் பார்த்தாக்கா இந்த ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத அதோட சேர்த்து கம்பைன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க லெஸர் டெம்பரேச்சரில் என்ன பண்ணணும்னு பார்த்தாக்கா அது மோல்டன் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தாக்க அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி அந்த டெம்பரேச்சர் ஃபியூஷன் டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காகவும் அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் சேர்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னாக்கா கால்சியம் ஆக்சைடு பேசிக்காக இருந்ததுனாக்க சிலிக்கா ஃபார் அசிட்டிக் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இஃப் த காங் இஸ் அசிட்டிக்
then basic flux is added and vice versa. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Then slag. It is the fusible product formed when a flux reacts with a gong. Flux reacts with a gong during the extraction of metals. So metal ஓர்லேருந்து மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் இந்த ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஃப்ளக்ஸும் நம்ம இந்த இடத்துல சொன்னோம் இல்லையா, ஃபியூஷன் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணோம், ரிமூவபிள் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்கிறோம்ல ஃப்ளக்ஸு. அந்த ஃப்ளக்ஸும் இந்த காங்கும் சேர்ந்தது அப்படின்னாக்க நம்ம கிடைக்கிறதா என்ன பார்த்தோன்னாக்கா ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறது. Then smelting. Smelting is the process of reducing the roasted metallic oxide to form the metal in its molten condition. So metallic oxidesலேருந்து மெட்டல்ஸை எடுக்கிற ஒரு ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்தோம்னாக்க ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறது. புக்கில் வந்து மெட்டல் ஆக்சைடு ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் டு ஃபார்ம் த மெட்டல் இன் இட்ஸ் மோல்டன் கண்டிஷன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. Smelting is the process of reducing the roasted metallic oxide to form the metal in its molten condition. ஸோ மெட்டாலிக் ஆக்சைட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க அந்த மெட்டலை மட்டும் ரிமூவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த ப்ராசஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்ட் ஆஸ் எ ஸ்லாக் பை அடிஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸை ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், காங்கோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஸ்லாகாக என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க இம்ப்யூரிட்டிஸை வெளியில் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது உள்ளது. ஒரு கிளான்ஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன் ஓர். தேர் ஆர் 4 மேஜர் டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஓர்ஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த ஓர். த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஓர்ஸ் ஆர் கிவன் இன் டேபிள். ஸோ இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குது, ஆக்சைடு ஓர்ஸ் இருக்கலாம், கார்பனேட் ஓர்ஸ் இருக்கலாம், ஹாலைடு ஓர்ஸ் இருக்கலாம், சல்பைடு ஓர்ஸ் இருக்கலாம். அதாவது மெட்டல்ஸோடு சேர்ந்து இதெல்லாம் கம்பைண்டாக தான் வரும். நமக்கு இடத்துலேருந்து நம்ம மைன் பண்ணி எடுக்கும்போது, வெட்டி எடுக்கும்போது இது மாதிரி ஏதாவது சம் ஓர்ஸோட தான் கம்பைண்ட் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு ஓர்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் நம்ம அடாப்ட் பண்ணலாம். இப்போ ஆக்சைட்ஸ் ஓர் அப்படின்னா என்ன பார்த்தாக்க அதில் ஆக்சிஜன் கண்டென்ட்டு கம்பைண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எக்ஸாம்பிள் பாக்சைட்டில் பார்த்தோம்னாக்கா O3, குப்பரைட்டில் பார்த்தோம்னா O, ஹேமடைட்டில் பார்த்தோம்னா O3 எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி ஆக்சிஜன் கம்பைண்டாக இருந்தது அப்படின்னாக்கா அதெல்லாம் ஆக்சைடு ஓர். அடுத்தது கார்பனேட் ஓர்ஸ் அப்படின்னா CO3 இருக்கணும் அதில். ஸோ CO3 இருந்தது அப்படின்னாக்கா அதெல்லாம் கார்பனேட் ஓர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். CO3 மைனஸ் நெகட்டிவ் அயன் அதில் இருக்கும். அடுத்தது ஹாலைடு ஓர்ஸ். ஹாலைடு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். A halide ion is a halogen atom bearing a negative charge. The halide anions are fluoride, chloride, bromide, iodide. Such ions are present in all ionic halide salts. Halide minerals contain halides. ஸோ இது மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோன்னாக்க F அப்படிங்கிற ஃப்ளூரைடு இருக்குது, Cl அப்படிங்கிற குளோரைடு இருக்குது. அது தவிர பாக்கி இந்த காம்பினேஷனில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்ததுனாக்கா அதெல்லாம் ஹாலைடு ஓர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்தது சல்பைடு ஓர்ஸ். சல்பைடு ஓர்ஸ் அப்படின்னாக்கா எஸ் அப்படிங்கிற சல்ஃபர் அதில் இருக்கும், எஸ்ன்னு இருக்கும், S2 இதெல்லாம் கூட இருக்கலாம். சல்ஃபைடு ஆர் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சல்ஃபைடு ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கங்க. இஸ் அன் இன்ஆர்கானிக் ஆனயான் ஆஃப் சல்ஃபர் with the chemical formula S2 minus or a compound containing one or more sulfur 2 minus ions. ஸோ இது மாதிரி சல்ஃபைடு அயன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சல்ஃபைடு ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெட்டல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க ஓர்ஸாக எடுக்கும்போது இது மாதிரி ஆக்சைடு ஓராக கம்பைண்ட் ஆகிருக்கும், அடுத்தது கார்பனேட் ஓராக இருக்கும், ஹாலைடு ஓராக இருக்கும், சல்ஃபைடு ஓர் ஏதாவது ஒரு ஓரோட தான் கம்பைண்டாக நமக்கு கிடைக்குது. தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த crushed ore is done mainly by the following methods. நம்ம என்ன பண்ணுறோம், பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம். வெட்டி எடுக்கிறத எப்படி நம்ம இந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு 2-3 மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஹைட்ராலிக் மெத்தட் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்குள்ளே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இதை கொடுத்துருக்கோம். இது வந்து என்னென்னு பார்த்தோம்னாக்க நம்ம மாடிப்படி இருக்குல்ல, அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ மாடிப்படியில் மழை வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மழையெல்லாம் வரும்போது பார்த்தோம்னாக்க அந்த தண்ணி மாடிப்படி வழியாக ஓடி வரும். அப்படி ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியும் டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸும் என்ன பண்ணு பார்த்தாக்கா வழிஞ்சு வெளியில் ஓடி போயிடும். அந்த மாடிப்படி ஒரு மாடிப்படிக்கு அடுத்த மாடிப்படிக்கு இடையில இருக்கிற இடுக்கு இருக்கு இல்லையா, அந்த இடுக்கிலலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மண் டெபாசிட் ஆகிருக்கும், ஹெவி பார்ட்டிகல்ஸ்லாம் டெபாசிட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த லைட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வாட்டரோட சேர்ந்து வெளியில் போயிடுது. ஹெவியர் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணு பார்த்தாக்கா அந்த மாடிப்படிக்கு இடையில இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பிரிக்கிற ஒரு மெத்தட் தான் என்னென்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஹைட்ராலிக் மெத்தட் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட்.
அதுக்குள்ளே அந்த செப்பரேட்டிங் லேயர் இது மாதிரி தான் இருக்கும். நடுப்புற இது மாதிரி என்ன ஆகுன்னு பார்த்தோம்னாக்க வெட்ஜ் ஃபார்மேஷன் இருக்கும். வெட்ஜுங்கிறது மாடி படி மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஹைட்ராலிக் கிளாசிஃபையர் வழியாக என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா நம்ம ஓரை ஃபைன் பவுடராக மாற்றி அங்கேருந்து என்ன பண்ணுறோம், இதெல்லாம் விழற மாதிரி போடுறோம். அப்படி சைமல்டேனியஸாக இந்த ஃபெனல்லேருந்து இந்த ஓர் கொட்டிகிட்டே இருக்கும். சைடில் பைப் வழியாக வாட்டர் நம்ம அதெல்லாம் போர் பண்ணுறோம். அப்படி போர் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தோன்னாக்க ஹெவி ஓரில் அந்த மாடிப்படிக்கு இடையில என்ன ஆகும், அப்படியே டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த லைட்டர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா காங்கு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இந்த வாட்டராக சேர்ந்து வெளியில் போயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த ஹெவி ஒன் என்னென்ன இருக்கோ, அந்த மெட்டல்ஸ் அயன்ஸ் என்னென்ன இருக்கோ, அந்த மெட்டல்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அங்கே டெபாசிட் ஆகும். அந்த தேவையில்லாத காங் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ஆர் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தண்ணியாக வெளியில் போயிடும். அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு மெத்தட் தான் ஹைட்ராலிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. Principle: the difference in the densities or specific gravities of the ore and the gang is the main principle behind the method. ஸோ அந்த ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஹெவி பார்ட்டிகலாக இருக்கும், டென்சிட்டி கூட இருக்கும். இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் பார்த்தோன்னாக்கா டென்சிட்டி கம்மியாக இருக்கும், வெயிட்டும் கம்மியாக இருக்கும். அப்போ வாட்டரோட அது என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் போயிடும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹேமடைட் Fe2O3 இந்த ஓர் ஆஃப் அயன் செப்பரேட் பண்ணுற மெத்தட் இது மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். So when the ore is heavier than the impurity, this method is used. So ore வந்து ஹெவியாக இருக்கணும், impurities வந்து லைட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மெத்தட்: the ore is poured over a sloping அப்படிங்கிறத நீங்கள் மாடிப்படி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்லோப்பிங் வைப்ரேட்டிங் corrugated table with grooves and a jet of water is allowed to flow over it. The denser ore particles settle down in the grooves and the lighter gang particles are washed down by water. So ஹெவியாக இருக்கிற அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அந்த கேப்பில் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். லைட்டராக இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அந்த வாட்டரோட சேர்ந்து வெளியில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதை ஹைட்ராலிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்குள்ளே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனு திரும்பி ஒரு முறை பார்த்துங்க. இது வந்து பேஸு, இது வந்து அந்த குரூவ்ஸ் இருக்கிற இடம். ஸோ அந்த வெட்ஜஸ் மாதிரி இருக்கிற இடம், மாடி படின்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிற இடம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல இந்த ஓரை நல்லா ஃபைன் பவுடராக மாற்றி கொட்டுறோம். நம்ம சைமல்டேனியஸாக பைப் வழியாக வாட்டர் அதில் ஃப்ளஷ் பண்ணுறோம். ஃப்ளஷ் பண்ணும்போது என்னாகும், இதுலேருந்து கொட்டுற அந்த இந்த ஓர்லேருந்து ஆர் இந்த இம்ப்யூரிட்டிஸோடு இருக்கிற ஓர்லேருந்து இந்த பியூர் ஓர் மட்டும் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாடிப்படிக்கு இடையில இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, வெட்ஜஸுக்கு இடையில உள்ள இடம், அந்த இடத்துல வந்து ஹெவி பார்ட்டிகல் டென்சிட்டி கூட, அதனால் அங்கே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் லைட்டர் வெயிட் இருக்கிற அந்த காங்கு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வாட்டரோட சேர்ந்து என்ன ஆக ஆரம்பிச்சுன்னு பார்த்தாக்க வெளியில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஹைட்ராலிக் மெத்தட். நெக்ஸ்ட்டு மேக்னட்டிக் செப்பரேஷன் மெத்தட். என்ன மெத்தடு, மேக்னட்டிக் செப்பரேஷன் மெத்தட். இந்த பேரை பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் வரும். மேக்னெட் அப்படின்னா என்ன அர்த்தம், வெரி குட், அயன் அண்ட் அயன் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ நம்ம எதெல்லாம் அயன் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை அதோட இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுற ஒரு மெத்தடுக்கு தான் நம்ம மேக்னட்டிக் செப்பரேஷன் மெத்தட் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படிங்கிறது பேசிக்காக உனக்கு தெரிஞ்சது, அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் இது. என்ன பண்ணுறாங்க, 2 வீல் இருக்குது, ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்குது. அந்த கன்வேயர் பெல்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தாக்க ஃபைனலி கிரவுண்டோட ஓரை அதில் கொட்ட போகிறோம். கொட்டி தான் என்ன ஆகும், அப்படியே இந்த கன்வேயர் பெல்ட் வழியாக வரும். இப்போ இந்த 2 ரோலர் இருக்குல்ல, அந்த 2 ரோலரில் ஒன்று வந்து மேக்னட்டிக் ரோலர், ஸோ இன்னொன்று வந்து ஆர்டினரியாக அயன் ரோலர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ இந்த ஃபைனலி கிரவுண்டட் ஓரை வந்து நம்ம இதில் கொட்டும்போது அது கன்வேயர் பெல்ட் வழியாக வரும். வந்து இதை தாண்டி வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மேக்னட்டிக் ரோலர் என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற அந்த ஓர்ஸை மட்டும் தனியாக அட்ராக்ட் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்து தள்ளி விட்டுரும். ஸோ அப்போ 2 ட்ரஃப் நம்ம வைக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். ஒரு ட்ரஃப்பில் வந்து அந்த மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியோடு இருக்கிற பியூர் மெட்டல் ஆர் அந்த ஓர் அதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க தனியாக எடுத்துடுறோம். நான் மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய காங்கு ஆர் இம்ப்யூரிட்டிஸ் என்ன பார்த்தாக்க தனியாக பறந்து போய் வேறு ஒரு இடத்துல விழுந்துடும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தாக்க பியூர் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளதான் மேக்னட்டிக் செப்பரேஷன் மெத்தட். ஸோ பிரின்சிபல்: the magnetic properties of the ores form the basis of the separation. When either the ore or the gang is magnetic, this method is employed. Tungstone SnO2 the ore of tin, இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். மெத்தட்: the crushed ore is placed over a conveyor belt
which rotates around two metal wheels, one of which is magnetic. ஸோ ரெண்டு வீல் இருக்குது, ரெண்டு வீல் மேலே ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்குது. அந்த கன்வேயர் பெல்ட்டில் தான் நம்ம இந்த ஓரை போர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வீலில் ஒரு வீல் வந்து மேக்னெட்டிக் ரோலர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். The magnetic particles are attracted to the magnetic wheel and fall separately apart from the non-magnetic particles. ஸோ இங்கேருந்து நம்ம ஓரை ஃபைன் டியூன் பண்ணி கிரவுண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து போடுறோம். ஸோ இதில் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எட்டி போய் விழுந்துடும். மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்லாம் அந்த வீலுக்கும் பக்கத்துலேயே வந்து விழும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த ஓரை தனியாகவும் இம்ப்யூரிட்டிஸை தனியாகவும் பிரிச்சிடலாம். ஸோ அதை மேக்னெட்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட்டாக பண்ணுறதுனால இதுக்கு பேர் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ரோலர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்குள்ளே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் செப்பரேட்டாக காமிச்சிருக்கோம். ரெண்டு வீலில் ஏதாவது ஒரு வீலை நம்ம பார்த்தாக்கா மேக்னெட்டிக் ரோலரோட இருக்கும். இது மேலே கன்வேயர் பெல்ட் இருக்கும், ரொட்டேட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபைனலி கிரவுண்டட் ஓவர் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தாக்கா போர் பண்ணுறோம். அது இந்த கன்வேயர் பெல்ட் வழியாக பாஸ் ஆகி இந்த இடத்துல வரும்போது இந்த மேக்னெட்டிக் ரோலர் என்ன பண்ணணும்னு பார்த்தாக்கா அயன் ப்ராப்பர்ட்டி இருக்கிற அந்த ஓர் ஆர் இம்ப்யூரிட்டி அதில் ஏதாவது ஒன்று என்ன பண்ணுது தனியாக பிரித்து எடுத்துடும். இந்த லைட்டர் வெயிட்டர் உள்ளது ஆர் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது தனியாக வெளியில் போய் விழுந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள்ஸை தனியாகவும் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள்ஸை தனியாகவும் பிரிக்க முடியும். அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த க்ரஷ்டு ஓர். இது மெத்தடை பாருங்கள். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஃப்ரோத் அப்படின்னா நமக்கு மீனிங் தெரியும், நொரை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதில் என்ன அர்த்தம்னு பார்த்தாக்க அந்த ஓரில் இருக்கிற சல்ஃபைடு ஓர், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சல்ஃபைடு ஓரை செப்பரேட் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடை நம்ம பார்க்குறோம். அந்த சல்ஃபைடு ஓரை எப்படி பிரிக்கிறோன்னு பார்த்தாக்க இந்த சல்ஃபைடு ஓர் மட்டும் தனியாக நுறையாக மேலே வர்றது மாதிரி ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு பிரிக்க போகிறோம். அதுக்குள்ளே ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தான் இது. என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஒரு கண்டெய்னர், அதில் வாட்டரும் பைன் ஆயிலும் உள்ளே இருக்குது. அதில் இது பார்த்தோம்னாக்கா சைடு டியூப்பு, இங்கே வந்து ஹோல்ஸோடு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க உள்ளே வந்து வாட்டர் ப்ளஸ் கண்டெய்னிங் பைன் ஆயிலை உள்ளே போர் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இதில் சல்ஃபைடு ஓரை நம்ம உள்ளே போட்டிருக்கோம். இப்போ கம்ப்ரஸ்டு ஏரை சைட்லேருந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதுக்கு இப்போ ஏர் ஊதுனா என்ன ஆகும், அது இந்த டியூப் வழியாக உள்ளே வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இது வழியாக என்ன ஆகும், ஏர் மாலிகுல்ஸு வெளியில் வரும். அப்படி வரும்போது பபிள்ஸாக வரும். இப்போ நம்ம கம்ப்ரஸ்டு ஏர் அனுப்புறதுனால நுரையா அது கிளம்பும். ஏன்னா பைன் ஆயில் உள்ளே நம்ம போட்டிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட்டரும் பைன் ஆயிலும் சேர்ந்து கிளம்பும்போது நிறைய நமக்கு நுரை வரும். அப்படி நுரை வரும்போது என்ன பண்ணணும் பார்த்தாக்க நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஓர் வந்து உள்ளே போட்டிருக்கோம், இம்ப்யூரிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஓரை உள்ளே போட்டிருக்கோம். சல்ஃபைடு ஓரு ப்ளஸ் இம்ப்யூரிட்டிஸோடு இருக்கிறது தான் உள்ளே போட்டிருக்கோம். இப்போ இந்த ஏர் பபிள்ஸ் உள்ள நிறைய ஃபார்ம் ஆக என்ன ஆகுன்னு பார்த்தோம்னாக்க அந்த சல்ஃபைடு ஓர் லைட் வெயிட்டாக இருக்கும். அதில் என்ன பண்ணு பார்த்தாக்க அந்த நுரையோடு சேர்ந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். கீழே அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இல்லை சல்ஃபைடு ஓர்ஸுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தோம்னாக்க அது வெட்டாக ஆரம்பிச்சிடும். வெட்டாகி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மேலே நுரையோட வெளியில் வந்துடும். ஸோ இது என்னென்ன ப்ராசஸ்ன்னு பார்ப்போம். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். திஸ் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த preferential wettability of the ore with oil and the gunk particles by water. Lighter ores such as sulfide ores are concentrated by this method. Example, zinc blend ZNS. அதை நம்ம பியூர் பண்ணுற மெத்தடை பார்க்குறோம். When the impurity is heavier than the ore, this method is employed. That is, impurity வந்து heavy particles இருக்கணும். அப்போ தான் கீழே வந்து டெபாசிட் ஆகும். அதில் இருக்கிற ஓர் எப்படி இருக்கணும் பார்த்தாக்கா லைட்டர் பார்ட்டிகளாக இருக்கணும். அப்போ தான் நுரையோட சேர்ந்து மேலே வந்துடும் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இம்ப்யூரிட்டி வில் பி ஹெவியர், ஓர் வில் பி லைட் இன் வெயிட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். த க்ரஷ்டு ஓர் இஸ் டேக்கன் இன் ஏ லார்ஜ் டேங்க் கண்டெய்னிங் பைன் ஆயில் அண்ட் வாட்டர் அண்ட் அஜிடேட்டட் வித் ஏ கரண்ட் ஆஃப் கம்ப்ரஸ்டு ஏர். ஸோ நம்ம ஒரு டேங்க் எடுத்துக்கிறோம். அந்த டேங்க்குள்ளே வாட்டரும் பைன் ஆயிலும் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் எடுத்துருக்கோம். அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா இந்த சல்ஃபைடு ஓரை உள்ளே போட்டிருக்கோம். இப்போ சைட்லேருந்து என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா கம்ப்ரஸ்டு ஏரை உள்ளே ஹெவியாக கம்ப்ரஸ் பண்ணுறோம். இந்த ஓர் இஸ் வெட்டட் அப்படின்னாக்க உள்ளே நம்ம சல்ஃபைடு ஓர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இம்ப்யூரிட்டிஸோட அதில் இருக்க சல்ஃபைடு ஓர் என்ன ஆக ஆரம்பிச்சோன்னா வெட்டாக ஆரம்பிக்கும். வெட்டாகி என்ன பண்ணு பார்த்தாக்கா இந்த ஆயிலோட சேர்ந்து ஃப்ரோத்தாக மாறி மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது ஹெவியாக இருக்குது இல்லையா, ஹெவியாக இருக்கிறனால அது வாட்டரில் கரைஞ்சி கீழே போய் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வாட்டர் கண்டெய்னிங் பைன் ஆயில் அப்படிங்கிறதுல இந்த பைன் ஆயிலோட சேர்ந்து வாட்டர் இருக்கிறதுனால இந்த சல்ஃபைடு ஓர் என்ன ஆகுது,
வெட்டாவது. வெட்டானோன்னு என்ன ஆகுன்னு பார்த்தோம்னாக்க அது ஏர் பபிள்ஸோட சேர்ந்து கம்பைண்ட் ஆகி ஃப்ரோத் பபிள்ஸாக சல்ஃபைடு ஓரை கேரி பண்ணிக்கிட்டு மேலே வந்துடும். ஃப்ரோத் பபிள்ஸ் கேரியிங் சல்ஃபைடு ஓர் பார்ட்டிகிள்ஸ் அது மாதிரி மேலே நுரையோடு வந்துடும். இப்போ ஹெவி வெயிட்டாக இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னாக்க வாட்டரோட சேர்ந்து கீழே வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். த ஓர் இஸ் வெட்டட் பை த ஆயில் and gets separated from the gunk in the form of froth. Since the ore is lighter, it comes on the surface with the froth and the impurities are left behind. Example, zinc blender நம்ம பியூர் பண்ணுற மெத்தட். ஸோ கீழே இருக்கிற காங்குன்னு போட்டிருக்கு இல்லையா, காங் அப்படிங்கிறது இம்ப்யூரிட்டிஸ் ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் லைட் வெயிட்டாக இருக்கிற சல்ஃபைடு ஓரெலாம் என்ன பண்ணோம், இந்த ஏர் பபிள்ஸோட சேர்ந்து ஃப்ரோத்தாக மாறி மேலே தனியாக வந்துடும். இப்போ மேலே இருக்கிற நுரையை நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தாக்க தனியாக எடுத்துட முடியும். அதுலேருந்து சல்ஃபைடு ஓரை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இங்கே இருக்குது. இது அப்படியே ஒரு கிளான்ஸு நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா 5 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு 1 மார்க் வந்து இந்த டயக்ராமுக்கு மட்டுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேங்கை போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் உள்ள வாட்டர் கண்டெய்னிங் பைனாப்பிள் அதை போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் சைடு டியூப்பு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வாட்டர் கண்டெய்னிங் பைன் ஆயில் அப்படிங்கிறத உள்ளே நோட் பண்ணிக்கிறோம். சல்ஃபைடு ஒரு பார்ட்டிகிள்ஸு மேலே வர்றதை பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் காங்குங்கிறது கீழே இருக்கும். இதில் இந்த ஃப்ரோத் பபிள்ஸ் கேரிங் சல்ஃபைடு ஓர்ஸ் அப்படிங்கிறத மேலே நோட் பண்ணணும். ஒரு முக்கியமான செப்பரேஷன் மெத்தட் இது. தென் 4th மெத்தட் கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங் அப்படின்னு சொல்லணும். திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்டு when the ore is in a very pure form. The ore is treated with a suitable reagent such that the ore is soluble in it. பட் த இம்ப்யூரிட்டிஸ் ஆர் நாட். அதாவது பியூர் ஃபார்மில் இருக்கிற ஓரை நம்ம எடுத்துகிட்டு சூட்டபிள் ரியேஜெண்ட்டை போட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க அந்த ரியேஜெண்ட்டில் ஓர் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னாக்கா சொல்யூபிள் ஆகி தனியாக எடுத்துடலாம். அந்த ரியேஜெண்ட்டில் ரியாக்ட் பண்ணாத இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது தனியாக அடியில் டெபாசிட் ஆகிடும். அந்த ஓர் மட்டும் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னாக்க ரியேஜெண்ட்டோட ரியாக்ட் பண்ணி சொல்யூஷனாக மேலே இருக்கும். அந்த ரியேஜெண்ட்டோட ரியாக்ட் பண்ணாத இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் தனியாக கீழே தங்கிடும். த இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ்டு பை ஃபில்ட்ரேஷன். ஸோ நம்ம ஒரு ஃபில்ட்ரு பேப்பரை வச்சோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஃபில்டரை வச்சோ ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னாக்க கீழே வேஸ்ட் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் தனியாக எடுத்துடலாம். த சொல்யூஷன் ஆஃப் த ஓர் தட் இஸ் த ஃபில்ட்ரேட் இஸ் ட்ரீட்டட் வித் எ சூட்டபிள் ரியேஜெண்ட் விச் precipitate த ஓர். எக்ஸாம்பிள் பாக்சைட். அலுமினியத்தை எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங் அப்படிங்கிறது. ஸோ 4 மெத்தட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ராலிக் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், செகண்ட் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட், தேர்டு வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், 4th ஒன் இஸ் கெமிக்கல் லீச்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அந்த 4 மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க ஓர்லேருந்து இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணி மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் ஓர் இன் தமிழ்நாடு எங்கெங்கே என்னென்ன ஓர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லைம்ஸ்டோன் கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல். தென் ஜிப்சம் ட்ரிச்சி அண்ட் கோயம்புத்தூர். டைட்டானியம் மினரல்ஸ் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, டியூட்டிகுரின் 3 இடத்துல இருக்குது. குரோமைட் கோயம்புத்தூர் அண்ட் சேலம். மேக்னடைட் தர்மபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை. தென் டங்ஸ்டன் மதுரை அண்ட் திண்டுக்கல். ஸோ லைம்ஸ்டோன் இப்படி தான் இருக்கும். ஜிப்சம், தென் டைட்டானியம், தென் குரோமைட் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதுதான் நமக்கு எர்த்லேருந்து எடுக்கிற ஃபார்மு. இது அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வேரியஸ் மெத்தடில் இந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிட்டு பியூர் ஃபார்மை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். இந்த மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கும் அப்படின்னு புக்கை பிரித்து வச்சுக்காங்க. அதில் ஒரு 9 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒன்றொன்னா படித்து பார்த்துக்க. அதில் என்னென்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீயும் முதல்ல புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்க. என்னென்ன, ஃபிசிக்கல் ஸ்டேட், ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் எக்ஸப்ட் மெர்க்குரி, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து ஹை லெஸ்ஸர் அப்படின்னாக்கா பளபளப்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தென் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். 4th ஒன் மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டு, ஹை பாயிலிங் பாயிண்ட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து டென்சிட்டி வந்து ஹை டென்சிட்டி. தென் டக்டிலிட்டி தட் இஸ் டக்டைல், ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ் வித்தவுட் பிரேக்கிங். கம்பி மாதிரி நம்ம நீட்டலாம், கம்பியாக நீட்டுறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து மெல்லபிலிட்டி. மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி மெல்லபிள் அப்படின்னாக்க தின் ஷீட்ஸாக அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் வித்தவுட் கிராக்கிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. solubility, they do not dissolve in
liquid solvents. ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸை நீங்களும் புக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திருப்பி அதை ஷார்ட் ஃபார்மில் பார்த்துருவோம். ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் எக்ஸப்ட் மெர்க்குரி அண்ட் கேலியம். தென் லெசர் அப்படிங்கிறது ஹை லெசர், பளபளப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஹார்ட்னஸ் வந்து தே ஆர் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னாக்க தே பொசஸ் ஹை மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் வேப்பரைஸ் ஒன்லி அட் ஹை டெம்பரேச்சர். தென் டென்சிட்டி வந்து ஹை டென்சிட்டி. தே ஆர் டக்டிலிட்டி. டக்டிலிட்டி அப்படின்னாக்க கம்பியாக அதை மாற்றுறதுங்கிற மாதிரி அர்த்தம். டக்டைல், drawn into thin wires without breaking. அதே மாதிரி மெல்லபிலிட்டி. மெல்லபிலிட்டி அப்படின்னாக்கா அந்த மெட்டலில் நம்ம தகடு மாதிரி அடிக்கிறோம், அது மாதிரி அடிக்கிறது தான் மெல்லபிலிட்டி. ஸோ மெல்லபிள். பீட்டன் இன்டு தின் ஷீட்ஸ் வித்தவுட் கிராக்கிங், உடையாமல் இருக்கும். கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணோம், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியும் நம்ம கண்டக்ட் பண்ணோம். அதனால தான் ஒயர்ஸ் எல்லாமே நம்ம காப்பர், அலுமினியம் இது மாதிரி வச்சுருக்கோம். அதே மாதிரி குக்கிங் வெசல்ஸ் எல்லாமே இப்படி தான் வச்சுருக்கோம். ஈஸி டு கண்டக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மெட்டல்ஸ் என்னவோ அதை தான் வச்சுருக்கோம். அலுமினியம் வச்சுருக்கோம், காப்பர் வச்சுருப்போம், அயன் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டக்ட் பண்ணும். சொல்யூபிலிட்டி, தே டு நாட் டிசால்வ் இன் லிக்விட் சால்வெண்ட்ஸ். ஸோ இந்த 9 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். Thank you. See you in next video.